நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரினங்களும் அதோடய ஃபுட் செயின் வேறு வேறு மாதிரி அமைஞ்சிருக்கு. நாம் ஒரு உணவை சமைச்சு சாப்பிட்றோம், வாங்கிட்டு சமைச்சு சாப்பிட்றோம், தேடி போய் சாப்பிட்றோம். சில விலங்கினங்கள் வேட்டையாடி சாப்பிடுது. அதே மாதிரி சில விலங்கினங்களை அதோட உணவு அதை தேடி இந்த என்னை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். பூச்சித்தீனி தாவரம் அப்படின்னு ஒரு தாவரம் இருக்குது. அது மற்ற தாவரங்கள் மாதிரி காற்றை சுவாசித்து தண்ணியை குடித்து வாழ்கிற தாவரம் கிடையாது. அதே மாதிரி பல உயிரினங்கள் இருக்குது. ஆனால் தன்னோட சாப்பாட்டுக்காக ஏஜெண்ட் வச்சு வேலை பார்க்குற ஒரு உயிரினம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு பேர் தான் பூனை. தன்னோட சாப்பாட்டுக்காக ஏஜெண்ட்டை வச்சு வேலை பார்க்குது. செம காமெடியாக இருக்குல்ல? அந்த ஏஜெண்டோட பேர் டாக்ஸோபிளாஸ்மா கோண்டி. ஓகே, அந்த கோண்டி அந்த நோய் என்ன பண்ணும் அப்படிங்கிறப்ப முக்கியமாக அதை அட்டாக் பண்ணுற உயிரினம் எலி தான். இந்த பூனையோட ஏஜெண்ட் டாக்ஸோபிளாஸ்மா கோண்டி, அதாவது பூனையோட வயிற்றுக்குள்ளார தான் அதோட இனத்தை அது பெருக்கிக்கும். ஸோ பூனையோட கழிவு வழியால் அந்த பேரசைட் வெளியில் வந்துடுது. வெளியில் வந்துட்டு நார்மலாக தரையில் பரவி கிடக்குது. நார்மலாக எலி சாப்பாடை தேடி போகிறப்ப அதோட வாய் வழியால் இந்த டாக்ஸோபிளாஸ்மா கோண்டி, இந்த பேரசைட், அது உடம்புக்குள்ளார போயிடுது. அதோட உடம்புக்குள்ளார போனதுமே இது வேறு எங்கேயுமே போகாது, நேராக மூளைக்கு போய் பார்த்துக்குது. அந்த மூளையை இதோட கண்ட்ரோலுக்கு கொண்டாந்துடுது. இதோட கண்ட்ரோலுக்கு கொண்டாந்துட்டு என்ன செய்யுதுன்னா, எந்த பூனை இதுக்கு ஆகவே ஆகாதோ, எந்த பூனை இருக்கிற சைடு இது போகவே கூடாதுன்னு நினைக்குதோ, இந்த பேராசைட் அட்டாக் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது வெளியக்க போய் அந்த எந்த இடத்துல பூனை இருக்கோ அதை தேடி இதுவாக போய் மாட்டிக்கும். பூனையும் அதை பிடிச்சி சாப்பிட்ரும். பூனை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த எலிக்கு உள்ளார இருந்த பேரசைட் திருப்பி பூனைக்குள்ளார போகுது. திருப்பி பூனைக்குள்ளார இனப்பெருக்கம் செய்யுது. அது கழிவு வழியால் வெளியில் வருது. இது பூனைக்கு ஒரு ஃபுட் செயினாகவே இருந்துகிட்ருக்கு. ஆனால் பூனை சோம்பேறி கிடையாது, வேட்டையாடி சாப்பிடும். பூனையே வைக்காத ஒரு ஏஜெண்ட் தான் இந்த டாக்ஸோபிளாஸ்மா கோண்டி. செம்ம ஆச்சரியமாக இருக்குல்ல? இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது பேரசைட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கொடுத்துட்டு போங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.